கோட்டீஸ்வரன், திரு அண்ணாமலை, திரு தினகரன், திரு ஓபிஎஸ் 3 பேருக்கும் திரு எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆகிறதுல விருப்பம் இல்லை அப்படின்னா, பாஜகவும் என்டாஸ் பண்ணாத திரு எடப்பாடி பழனிசாமினா இந்த 3 தரப்பும் நினைக்கிற மாதிரியே தான் பாஜக தரப்பும் நினைக்குதா? எடப்பாடி பழனிசாமி வீக்கன் ஆகட்டும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்களா அவங்களும்? அதாவதுங்க, ஐயா திரு அண்ணாமலை ஒண்டி பாரதிய ஜனதா கட்சி இல்லை. அந்த கட்சியில் நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்க, அதுக்கப்புறமா எல் முருகன் இருக்கிறாரு, நயினார் நாகேந்திரன் இருக்காரு, கேசவநாயகம் இருக்கிறாரு, அது மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. கேடி ராகவன் போன்றவர்கள் இருக்கிறாங்க, சந்தோஷ்ஜி அங்கே டெல்லியில் இருக்காரு, அப்புறமா உங்களுக்கு துறைமுகத்தில் வேட்பாளர் வினோத் செல்வன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அண்ணாமலை ஒருத்தருக்கு தான் அதில் முதலமைச்சர் கனவோ ஆசையோ இருக்குது, மற்றவங்க யாருக்கும் கிடையாது. அண்ணாமலைக்கு ஒருத்தருக்கு தான் அதிமுகலேருந்து வந்த பொதுச் செயலராக பதவி போச்சு. அப்போது பாஜக வேற அண்ணாமலை வேறன்னு சொல்லிட்டு அங்கே உள்ளுக்குள்ளே இன்றைக்கி பிரச்சனைகள் ஆரம்பிச்சிச்சு. அந்த பிரச்சனை இருக்குது, ஆனால் அதெல்லாம் வெளியில் வர்றதில்ல, அதை பற்றி யாரும் பேசுகிறதும் கிடையாது. பொதுவாக பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பிளவோ அது வீக்காக இருக்குன்றதை பற்றி தமிழகத்தில் யாரும் பேசுறதில்ல. காரணம் அது வீக்காக தான் இருக்குது. அது இன்னொன்று ஒரு 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 சூழலையே பிரட்டி போடுற அளவோ இல்லை ஒரு 20-30 சட்டமன்ற உறுப்பினர்கள் தனியாக ஜெயிக்கிற அளவுக்கு சக்தி கிடையாது. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா, அதிமுக விவாதம் வரும்போது பாரதிய ஜனதா கட்சியோடு அது கூட்டணி இருக்கிறதுனால அந்த பேசு பொருள் வருது. ஆனால் குறைஞ்சபட்சம் ஒரு முதல்வர் வேட்பாளர் முடிவு பண்ணோன்னா சொந்த செல்வாக்கில் ஒரு 100 எம்எல்ஏனா இருக்கணும். 120 உங்களுக்கு மெஜாரிட்டி, 117 ப்ளஸ் ஒரு 3 பஃபர் 100 சட்டமன்ற உறுப்பினர் யாருக்கு கெப்பாசிட்டி இருக்குது, யார் ஜெயிக்க முடியுமோ அவங்க அந்த பதவிக்கு ஆசைப்படுறதுல எந்த விதமான இல்லை. இல்லைன்னா நம்மளும் சொல்லிக்கலாம். இப்போ நான் கூட நாளைக்கு ஒரு தொகுதியில் போய் சுயேட்சையாக நின்றுட்டு 116 வந்துச்சு அப்படின்னா அந்த அமாவாசை படத்தில் வரும், ஐயா பண்ணியிருப்பார் அந்த ரோல, நான் தான் முதல்ல, அது சொல்லலாம். ஜனநாயகத்தில் அது சாத்தியம் இருக்குது. பட் ஆனால் அது நடைமுறைக்கு எந்த அளவுக்கு ஒத்து வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராது. அதாவது ஒரு விஷயத்தை உருவாக்குறது ஜெயிக்கிறது கடினம், அதை போட்டு உடைக்கிறது, இதை அந்த கோட்டை அழிச்சு விடுறது, இல்லை அவங்களோட கனவுல மண்ணள்ளி போகிறது சுலபம். அப்போது மக்கள் சார்ந்த அரசியல் பேசி மக்களை தன் வசப்படுத்தி வாக்குகள் வாங்கி ஜெயிக்கிறது, முதல்வர் ஆகிறதுன்னு அது ஒரு அரசியல். நீ முதல்வர் ஆகக்கூடாது, அது எனக்கு ஈஸி. அவங்க கூட்டணியில இனிமேல் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்காங்கிறது தெரியல. அது முழுக்க முழுக்க பிஜேபி கிட்ட போயிடும். பாஜக கையில். பாஜக இந்த கூட்டணியில தான் தொடர்ந்து பயணிக்க போகுதுன்னா, இவரை முன்னிறுத்தி தான் நான் இந்த எலெக்ஷனை சந்திக்க போறோம்னா அவரை பொசிஷன் பண்ண வேண்டிய பொறுப்பு பாஜகவுக்கு இருக்கலாம். அவர் பொசிஷன் பண்ணிக்கிறார், எடப்பாடி பழனிசாமி பொசிஷன் பண்ணிக்கிறார். உள்ள அரசியல் நிறைய நடக்குதுங்க நாட்டுல. அரசியல்ல எது வேணா சாத்தியம். நாளைக்கு திடீர்னு எடப்பாடி பழனிசாமி இதே மாதிரி ஃப்ளைட்டை பிடிச்சி போயிட்டு காதம் வச்சா மாதிரி அமித்ஷா கிட்ட நம்ம 2 பேரும் சேர்ந்து நின்னா வேலை ஆகாதுன்றாங்க, நான் என்ன பண்ணுறேன், இந்த தேர்தலுக்கு கூட்டணி விட்டு இப்போ வெளில போயிடுறேன், விஜய் நீங்கள் இல்லை நான் தான் வரேன்றாப்புல, நான் போய் விற்கிறேன், தேர்தல் முடிஞ்ச உடனே கெமிஸ்ட்ரியை மாற்றிக்கோன்னு சொல்லிட்டு ஒரு உள்ளடி வேலை பார்க்குறாங்க, இல்லை ஒரு அரசியல் வியூகம் அமைக்கிறாங்க. அந்த வியூகத்தில் அவங்க வெற்றி பெறாங்கன்னா அப்போ இந்த டிடி தினகரன், ஓபிஎஸ் ஐயா போன்ற அண்ணாமலை அவர்கள்லாம் காணப்படும். கிங் மேக்கராக விஜய் வந்துடுவார், கிங் இவர் ஆடுவார். ஆட்டோமேட்டிக்காக எதிர்கட்சி தலைவராக அன்னைக்கு விஜய் என்ன ஆசைப்படுறாரு, இதெல்லாம் ஒரு சாத்தியக்குறு. அதாவது அண்ணாமலை அவர்கள் போய் ஒரு 3வது அணியை உருவாக்கி பலவீனப்படுத்தலாம், ஜெயிக்கிற கட்சியை தோக்க வைக்கலாம், தோக்கிற வச்சு ஜெயிக்க வைக்கலாம். அதே மாதிரி ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் நாளைக்கு எப்போ கூட அண்ணன் பேசிட்டு இருந்தார் பிரேக்கில், ஒருவேளை ஓபிஎஸ் போய் சேர்ந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் டிஎம்கேல, சாத்தியகுரு 3 வாரி போய் தனியாக பார்த்தாரு, பார்த்துட்டு நல்லா விசாரிச்சாரு. நல்லா விசாரிக்கிறவர் கூட தேனி மதுரையிலலாம் நான் வந்தால் நல்லா இருக்கும் உங்களுக்கு, எதுக்கு அங்கங்கே அலையிறீங்க, நான் தங்கத்தமிழ்ச்செல்வனோட கட்சி நல்லா பார்த்துக்குவேன்னு ஒருவேளை அவருக்கு மனசு மாறி சேர்த்துக்கிட்டான்னு அவரும் ஒரு வியூகம் அமைப்பார்ல. அதாவது 10 சட்டமன்ற உறுப்பினர் கூட இல்லாத அண்ணாமலை அவர்களை பற்றி விவாதம் பண்ணுவோம், டிடி தினகரன் அவர்களை பற்றி விவாதம் பண்ணுவோம், செங்கோட்டையன் அவர் ஒரு எம்எல்ஏ கூட ஒரு எம்எல்ஏ வச்சுக்கோங்க, அவரை பற்றி விவாதம் பண்ணுவோம். ஆனால் 70 எம்எல்ஏ 75 எம்எல்ஏ வச்சிருக்கிற ஒரு கட்சிக்கு பொதுச் செயலராக இருக்கிறவரை பற்றி அவர் இந்த கூட்டணியில் இனிமேல்ட்டு எப்படி போவோம் நான் பார்க்குறேன்னா, எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுப்பார் யார் கூட்டணியில் இருக்கும் இல்லைன்னு. இப்போ முந்தைய காலத்தில் அப்படி தானே இருந்தது, அப்போ இப்போ ஒன்று ஏன் அது ஒரு பேச்சு பொருளாக வருது? ரவீந்திரன், ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாங்களா திரு டிடிவி, ஓபிஎஸ், அண்ணாமலை போன்றவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய ஸ்ட்ரென்த் பற்றி? ஸ்ட்ரென்த் 20% இருக்குது. ஜெயலலிதா 99ல் 42% ஸ்ட்ரென்த்தில் இருந்தாங்க. ஜெயலலிதா 2009ல் 37% ஸ்ட்ரென்த்தில் இருந்தாங்க. கூட்டணி இன்டாக்டா இருந்தா அவங்களுக்கு இல்ல. இப்ப நம்ம என்ன பண்றோம், ஜெயலலிதாவையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒப்பிடுறோம்ல. இல்ல இவங்களும் தானே ஒப்பிட்டுக்கணும். இல்ல அந்த ஜெயலலிதா ஆட்சிக்கு வரும்போது இருந்த அவங்களோட பலம், பழனிசாமி அவங்களுக்கு கூட்டணி இருக்கக்கூடிய வாய்ப்பு. எடப்பாடி ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி இல்லாத ஒரு தலைவர். 36% வாக்கு இருந்தும் அவருக்கு வாக்குல பெரும்பகுதி 23% ரெட்டையில வாக்கு உதயசூரியனுக்கு போயிட்டு விக்கிரவாண்டியில நம்ம கண்கூடா பார்த்தோம். ஈரோடு கிழக்குல கண்டஸ்ட் பண்ணா தனக்கும் நாம் தமிழருக்கும் வித்தியாசம் பெருசா இருக்காதுன்னு கண்டஸ்ட் பண்ணாமலே ஒதுங்கின ஒரு தலைவரா எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. தன் நிலைப்பாட்டில இருந்து மாறி வந்து
அதாவது மக்களவை தேர்தலில் பாஜகவும் காங்கிரஸும் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத அணி, தமிழ்நாட்டுக்கு எதுவும் நன்மை செய்யலன்னு சொன்ன ஒரு நிலைப்பாட்டிலிருந்து மாறி வந்திருக்கிறார். இல்ல அது அந்த பலவீனம், அந்த பின்னடைவு அதிமுகவுக்கு திருமிகு ஜெயலலிதாவுடைய மரணத்திற்கு பிறகு இருக்கு. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்ல. இவங்க பலம் பொருந்தியவர்களா? திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சிக்கக்கூடிய திரு டிடிவியோ, திரு அண்ணாமலையோ, திரு ஓபிஎஸ்ஓ பலம் பொருந்தியவர்களா இருக்கிறாங்களான்னு கேட்கிறேன். அவரோட ஒப்பிடுகிற எடப்பாடிக்கு பலகீனம் தான் இவங்களை இந்த அளவுக்கு பேச வச்சு களத்துக்குள்ள ஐடென்டிட்டியோட நிக்க வைக்குது. இன்னொன்னு விஜய் சொன்னாங்க, எடப்பாடி என்ன நினைக்கிறாருன்னா ஜானகி சிவாஜி ஆதரிச்ச மாதிரி பலம் நிரூபிக்காதவர் தன் கையில வராத ஓட்ட ஒருத்தர் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது, விஜய் வந்து ஓட் டிரான்ஸ்பரிங் கெப்பாசிட்டி வராது, அது ஜானகி சிவாஜி மாதிரி பிளாப்பா பேருன்னு கருதி தான் என்னையும் பாஜகவை பிரிக்க முடியாதுன்னு, பாஜகவுக்கு நான் நன்றி கடன் பட்டவன்னு மக்களவையில சொல்லாதவர் மக்களவை தேர்தலில் அண்ணாமலை எடுத்த 11.4% வாக்கையும் அண்ணாமலை நிரூபிச்ச வாக்கின் சக்தியும் மதிச்சுதான் என்னையும் பாஜக பிரிக்க முடியாது, பிரிக்க சதி நடக்குது, சிலர் சதி பண்றாங்கன்னு பேசுறாரு. அக்னீஸ்வரன், வேற ஆப்ஷன் இல்ல திரு எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜக கூட்டணி தவிர்த்த வேறு எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லைங்கிற இடத்துல தான் இப்ப இருக்கிறார். பாஜக எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுக்கும் இவர் ஒத்துப்போக வேண்டிய ஒரு கட்டாயமும் இதுல இருக்காப்போ? ஒத்துப்போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு கட்சியை நீங்க மாநில கட்சியை நிர்பந்திக்கவும் கூடாது. மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. ஒரே ஒரு கட்சி தான் இருக்குதுப்பா, நாங்க தான் வெற்றி பெறுவோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் எந்த கட்சியுமே இல்லை. ஆனால் போட்டி திமுகவும் அதிமுகவுக்கு தான். ஒரு பொய்யை திரும்ப திரும்ப பேசினால் அது உண்மையாகிவிடும் என்று நினைச்சுக்கிட்டு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல 11.4% எடுத்தாங்க அப்படின்றாங்க. ஆனா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பலகீனம் அப்படின்னு சொல்றாங்க. ஐயா, அந்த பலகீனமானவர் தாயா அதிமுகவின் பொதுச் செயலர் ஆயிட்டாரு, அவர் தாயா எதிர்கட்சி தலைவர் ஆயிட்டாரு, அவர் தாயா ஜெயலலிதா அம்மா இறக்கும் போது ஒரு சாதாரண அமைச்சரா இருந்தவர். நீங்களாம் முன்கூட்டியே பெரிய 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 அரிஸ்டாட்டில்லாம் பாடம் கத்தவங்க, அம்மாவுக்கே நீங்க தான் வந்து ரோடு மேப் போட்டு கொடுத்தவங்க. ஆனால் இன்றைக்கு நீங்க அவரை பலகீனம் சொல்றீங்கல்ல, நீங்க 4 பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு 11.4% 10 லட்சம் வாக்குகள் பிற கட்சிகளினுடைய ஐஜேக்கு, ஐயா பாரிவேந்தர், அது மாதிரி தேவநாதன் யாதவ், அவங்களுடைய அண்ணன் ஜான் பாண்டியன், இவர்களுடைய வாக்குகளை எல்லாம் சேர்த்து எடப்பாடி பலவீனம் ஆயிட்டாருன்னு ஒரு போர்வையை நீங்க விரிச்சு வரீங்க பாத்தீங்களா, அது எடுபடாது. இன்னொரு விஷயம் நான் கேட்கிறேன், ஜெயலலிதா அம்மா காலத்தில் 40%, 45%, நான் கேட்கிறேன் தமிழ்நாட்டில் பாஜக 45% எடுத்துருச்சா? எடுத்துட்டு அப்புறம் பேசுங்களேன். ஆனா ஜெயலலிதா அம்மா இருந்த பதவியில தானே எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு. இல்ல, அவங்க மைனர் அரசியல் புரிதலே இல்லாமல் அவங்க மைனர் பார்ட்னர் தான். பிஜேபி மைனர் பார்ட்னர் தானே இவங்களை பொறுத்தவரைக்கும். கார்த்திகேயன் சாருக்கு நான் கோடான கோடி. அந்த மைனர் பார்ட்னர் எப்படி அதிமுகவின் பொதுச் செயலாளர் முதலமைச்சர்னு எப்படி தீர்மானிக்க முடியும்? முடிஞ்சு போச்சு. அப்படி இருக்கிறவங்களே சொல்ல மாட்டேன்றாங்களேன்னு கேக்குறேன். மைனர் பார்ட்னர் தான், ஆனா சொல்ல மாட்டாங்கல்ல. அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா நாம தனிச்சு நின்று அதிமுக எடுத்த 20% வாக்குகளை பாரதிய ஜனதா மட்டும் நின்று எடுத்திருந்தால் நீங்க அப்ப நீங்க டிக்டரா மாறலாம், டிசைட் பண்ணலாம். ஆகவே நீங்களே சிறுசிறுச்சுக்கிட்டு நானு ரவுடியல் பேசிக்கிட்டு இருக்கிற ஒரு கட்சியை 2021 அதிக வாக்குகள் எடுத்த கட்சியை நீங்க பலவீனமா தோற்றத்தை கொண்டு வரீங்க பாத்தீங்களா? மக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் ஏப்பா இவங்க பொய்யே பேச அப்படின்னு சொல்றாங்க.